ஆண்டிப்பட்டி பேரூராட்சி செயலாளர் 2001 இங்க பேரூராட்சி தலைவராக எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற திரு வஜ்ரவேல் அவர்களின் மகள் திருமணம். அதற்கு இன்னைக்கு வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நானும் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்து தேனி மாவட்ட மக்களை எல்லாம் எங்கள் கட்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி சார். இருக்கிற பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணி எப்படி சார் அமைக்க? கூட்டணி எல்லாம் அமைந்தவுடன் உங்களுக்கு அதிமுக வந்து 2-3 உடஞ்சிருக்கு, எல்லாம் ஒன்னா இருந்தா தேர்தலை சந்திக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து திமுகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு. திமுகவும் எப்படி அம்மா அவர்கள் மறைவு பழனிசாமி அந்த 4-4.5 ஆண்டுகள்ல செய்த ஊழல் முறைகள் இல்லாத மக்கள் அம்மாவுடைய ஆட்சியில நாங்கள் வாக்களித்தது அம்மா தான். பழனிசாமி ஆட்சியில ஒரு கவுன்சில் பண்ணி மாதிரி இந்த அரசாங்கம் நடக்கிறது அப்படின்னு அந்த ஆட்சிய வேண்டான்னு சொல்லி திமுக நம்பி அவர்கள் 2023 வாக்களித்தாங்க. நாங்கள் திருத்தவே மாட்டோங்கிறத இன்றைக்கு வந்து நிதிநிலை அறிக்கையாகட்டும், அந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டா இருக்கட்டும், தேர்தல் வாக்குறுதிகள்ல 90% 3 ஆண்டு ஆயிடுச்சு, இந்த நிறைவேற்றவே இல்லை. அதனால திமுகவும் திருந்தவில்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறதுனால அதற்கு மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை உணர்ந்து வருகிறார்கள். இது இந்த தேர்தலில் நிரூபணமாகும். இந்த பட்ஜெட் வந்து பாஜகவுடைய ஸ்டிக்கர்ன்ற மாதிரி சொல்றாங்க சார். இப்போ போட்டிருக்க திமுகவுடைய பட்ஜெட் வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி போட்ட அவருடைய திட்டத்தினுடைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நல்லா பார்த்திருப்பீங்க, 2023 தேர்தலில் திமுக என்னெல்லாம் வாக்குறுதிகள் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி இப்ப பாராளுமன்ற தேர்தல் வந்ததுனால இந்த பட்ஜெட்டே ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். தேனி பாராளுமன்ற தொகுதியில நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு எது? நான் தேர்தலில் போட்டியிடுங்கிற முடிவே நான் எடுக்கல. முடிவு எடுத்தேன்னா நான் இல்ல, கட்சிக்காரங்களும் மக்களும் வந்து உங்களை ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. தேனிக்கு விரும்புறாங்க. தேனிங்கிறது எனது அரசியல் சொந்த பூமி. இது இந்த ஊருக்கு, இந்த மாவட்டத்துக்கு எனக்கு 25 ஆண்டுகளாக தொடர்புள்ள நீங்க கட்சி அரசியல் எல்லாம் தாண்டி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக வீட்டுல ஒருத்தர நினைக்கிறாங்க. பார்க்கலாம் காலம் என்ன அப்படி செய்யுது. மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்குங்க சார். சசிகலா மேடம் இப்போ வரைக்குமே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சாருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியும் அதிமுக அவருடைய நிலைப்பாட்டை இருக்கிற மாதிரியும் இருக்கு. அவங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு லீக் பண்றதுல போராடி இருக்காங்க, வழக்கு இருக்காங்க. அதனால இருக்கிற அமமுக எப்படி நடிகர் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க சார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது எல்லாரும் வந்து ஏன்னா திரையுலகிலிருந்து நமது அரசியலுக்கு ஒரு புதிய வரவா பார்க்கலாம். மக்களுக்கு யார் சேவை செய்ய வந்தாலும் அதை நாம் பாராட்டுகிறோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை தாண்டி என்ன சொல்ல. ஏற்கனவே நிறைய வந்து நடிகர்கள் வந்து வந்திருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையில யாரையும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மக்கள் கையில தான் இருக்கு. அதை பற்றி ஒரு அரசியல் இயக்க பொதுச் செயலாளரா இன்னொரு அரசியல்வாதியா நான் பதில் சொல்றது நாகரிகமாக இருக்கேன். ஓபிஎஸ் சார் இணைப்பு தானே பணியாற்றுவோம். நாங்க 2 பேருக்குள்ள நானும் ஓபிஎஸ் அம்மா பிறந்த நாள் சரி பங்களாபாட்ல 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அரசியல் எல்லாம் தாண்டி நாங்கள் இருவரும் பழைய நண்பர்கள் மீண்டும் அரசியல்ல ஒன்றாக இணைந்து செயல்படுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.